சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, இன்றைக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். எபேசியர் 1:1 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த ஒரு வசனத்தில் 3 காரியங்களை பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 1 தேவன், 2 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து, 3 அந்த எபேசு சபை, அந்த சபை எபேசு சபையில் இருக்கிற மக்கள். இந்த 3 காரியங்களை சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரா? தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் ஊழியக்காரனானது, என்னோட அப்போஸ்தலனானது என் சுய விருப்பத்தில் நான் என்ன செய்யலை, நான் அப்போஸ்தலனாக மாறவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் ஒரு பெரிய புரளி இல்லாவிட்டால் ஒரு பெரிய பிரச்சனை பவுலுக்கு விரோதமாக எழுந்தது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசுவோடு கூட இருந்த 12 சீசர்களை மட்டுமே அவர்கள் அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு இருந்ததான சபைகள் 12 இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அதில் ஒருவன் மரித்து போனான், யூதாஸ். அதற்கு பதிலாக மத்தியா என்று சொல்லப்பட்டவன் சீட்டு போட்டு எடுத்தார்கள். இந்த 12 பேரை மட்டுமே இவர்கள் அப்போஸ்தலராக ஏற்றுக்கொண்டார்களே அல்லாமல் மற்றவர்களை அப்போஸ்தலர்கள் அல்ல என்று மறுத்த காலம் அது. ஆனால் அப்போ பவுல் ஒரு தெளிவான காரியத்தை சொல்லுகிறார். நான் சுயமாக நான் அப்போஸ்தலனாக வரலை. ஒரு சுவிசேஷகனாகவோ ஒரு மேய்ப்பனாகவோ தீர்க்கதரிசியாகவோ ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. என்னை ஆண்டவர் யாராக தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டது நான் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே நான் அப்போஸ்தலனாக ஆனேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் நாம் அறிந்திருந்தோமானார், நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறினது என்னுடைய சுயமாக இல்லாவிட்டால் ஏதோ விருப்பத்தினால், என் விருப்பத்தினாலே நான் ஆலயத்திற்கு வந்தேனா, இல்லை ரட்சிக்கப்பட்டேனா, கிறிஸ்தவனா மாறினேனா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக வரணும். நான் எப்படி இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தேன், நான் எப்படி இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்றால் நான் சுயமாக வரலை, கர்த்தருடைய சித்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தினால தான் நான் தேவனுடைய மகனாக மகளாக நான் இருக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சரியாக விளங்கி கொள்ளணும். பாருங்க, இதை நம்ம சரியாக அறிந்திருந்தால்தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த போராட்டத்தில், நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த பிரச்சனையில் நம்ம உறுதியாய் நிற்க முடியும். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மரண பரியந்தமும் நான் ஒரு அப்போஸ்தலன் என்ற காரியத்தில் அவன் உறுதியாய் நின்றான் என்றால் அவனுடைய அழைப்பை உறுதியாய் அவன் அறிந்திருந்தபடினாலே அதில் அவன் உறுதியாய் இருக்க முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே பவுல் இங்கே சொல்லுகிறான், தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு நான் யாரா இருக்கிறேன்? அப்போஸ்தலனாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல காரியங்கள் அது யதார்த்தமாய் நடக்கிறவைகள் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே தான் இவைகள் நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மறுபடியும் சில வார்த்தைகள் அங்கே பவுல் சொல்றதை கவனிங்க. 1 கொரிந்தியர் 1:1, 2 கொரிந்தியர் 1:1, கலாத்தியர் 1:1. இந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் வாசிங்களேன். 1:1, 1 கொரிந்தியர் 1:1, 2 கொரிந்தியர் 1:1, கலாத்தியர் 1:1. இந்த 3 வசனங்களை கவனிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்தினாலே நான் அப்போஸ்தலனாய் ஆகும்படி
என்னை ஆண்டவர் அழைக்கப்பட்டவனாகிய பவுல். அப்போ நாம யாரா இருக்கணும் என்று தெரிந்து கொள்ளுகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் யாராக இருக்க வேண்டும் என்று என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே என்னை அழைத்தவர் தேவன். நீங்களும் நானும் நினைச்சு நம்ம யாரா மாறுறதில்லை. யாரோ நினைத்ததுனால நான் மேய்ப்பனாக வரல, ஒரு பாஸ்டராக வரல. அப்போ எனக்குள்ள ஒரு தெளிவு சரியாய் இருக்கிறது. என்னை பாஸ்டராக ஒரு மேய்ப்பனாக இருக்கும்படி என்னை அழைத்தவர் தேவன். இந்த தெளிவு நமக்கு இருந்தாதான் இந்த ஊழியத்துக்கு எதிராக போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது இடறி போக மாட்டோம். உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வேணும். நான் யாராய் இருப்பதற்காக ஆண்டவரை அழைத்தார். நான் ஒரு விசுவாசியாக, தேவனுடைய பிள்ளையாக, அவருடைய மனவாட்டியாக நான் இருப்பதற்கு தேவன் என்னை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த காரியத்தில் பவுல் தெளிவா இருக்கிற நான் அப்போஸ்தலன் ஆகும்படி ஆண்டவர் என்னை அழைத்தார். இதில் அப்படி என்னையா இருக்கிறது, அதை வரும் நாட்களில் சொல்றேன். அதை அப்போஸ்தலன் என்றால் எவ்வளவு ஒரு அந்த கனத்திற்குரியது, ஏன் நான் அப்போஸ்தலன் என்பதை அவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார் என்பதையெல்லாம் நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 1:1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். திரும்ப திரும்ப அதே வார்த்தை சொல்றார். இப்ப நீங்க கலாத்தியர்ல வாசிங்க, இன்னொரு முக்கியமான வார்த்தை அங்க சொல்லுகிறார். கலாத்தியர் 1:1. மனுஷனாலும் அல்ல, இந்த ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை. நான் மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். ஆமென். இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றார், நான் அப்போஸ்தலன் ஆனது மனுஷனாலும் அல்ல. அல்லேலூயா. அங்கே எனக்கு முன்னால் இயேசுவோடு கூட, இயேசு உயிரோடு கூட இருந்த காலத்தில் அவரோடு கூட இருந்தார்களே, இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு போன்றவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாயும் அல்ல. ஏன்னா சில நேரங்களில் இவர்கள் மூலமாய் நம்ம அப்போஸ்தலன் ஆகியிருந்தால் ஊழியத்தில் வளர்கிற காலத்தில் இவங்க சொல்ல நேரிடும், இவனை அப்போஸ்தலனாக ஆக்கினதே நான் தான், அவனை ரட்சிப்புக்குள் நடத்தினதே நான் தான், என் மூலமாக தான் அவன் இயேசுவையே அறிந்து கொண்டான். இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான், அதுக்கு காரணமே நான் தான். இன்னைக்கு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். பவுல் தெளிவாக சொல்ற, ஒரு மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு யாராவது ஒரு மனுஷரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கலாம், அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. யாரோ ஒருவர் மூலமாகத்தான் நாம சில நேரங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருப்போம், கூட்டிட்டு வரப்பட்டிருப்போம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய சித்தம். ஏன்னா என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்பதாகவே அவர் எனக்காக செய்து முடித்து விட்டார். நான் யாராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அவைகளை செய்து முடித்து விட்டார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். எத்தனை போராட்டம் வரட்டும், நீ அப்போஸ்தலன் கிடையாது, நீ ஊழியக்காரன் கிடையாது, நீ ஒரு ஆவிக்குரிய பிள்ளை கிடையாது, நீ பரிசுத்த ஆவியை பெற்றவன் கிடையாது என்ற எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் சொல்ற அந்த காரியத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் உறுதியும் எனக்கு இருக்கிறது. நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் யாராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். சரி, இங்க ஒரு பவுல் ஒரு வார்த்தை சொல்றார், நான் மனுஷன் மூலமாயும் அல்ல, மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். 11ஆம் வசனம் 12வது வசனம் வாசிங்களேன். கலாத்தியர் 1:11-12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி உண்டானது அல்ல என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை.
இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற சுவிசேஷம், பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற சுவிசேஷம் ஒரு மனிதனால நான் என்ன செய்யல, நான் பெற்றுக்கொண்டது இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை. ஏன்னா அன்றைக்கு பவுல் பிரசங்கிக்கிற காலத்தில் இருந்த சுவிசேஷம் எது என்றால், மனம் திரும்பணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், வந்தா இது ரட்சிப்பு இல்லையா, ரட்சிப்பு. இதுதான் சுவிசேஷம் அன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டது. இது நீ ரட்சிக்கப்பட்டாலும் நீ என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும். அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும், உன் ரட்சிப்பு பூரணமாகும் என்று இந்த, ஏன்னா அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யூதர்கள். பவுலும் யூதன் தான் என்ன, ஆனா அவர்களுக்கு இருந்த வெளிச்சம், அவர்களுக்கு இருந்ததான அந்த வெளிப்பாடுகள் என்னவென்றால், அவங்க விசுவாசிக்கணும், ஆனா அதே வேளையில் தங்களை போல அவர்களும் விருத்த சேதனம் பண்ணணும், பண்ணினாதான் ரட்சிப்பு என்ற ஒரு சூழ்நிலைமைகள் அன்னைக்கு இருந்தது. ஆனா பவுல் எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு, சபையை கட்ட ஆரம்பித்த பிறகு பவுல் சொல்லுகிறார், நீ ஆண்டவராகிய இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா நீ என்ன பண்ண வேண்டாம், விருத்த சேதனம் பண்ண வேண்டாம். அல்லேலூயாவா. யூதர்களுக்குள்ள மிக தீவிரமாக இருந்ததான ஒரு சத்தியம் எது, விருத்த சேதனம். ஆனா பவுல் சொல்லுகிறார், விருத்த சேதனம் பண்ண வேண்டாங்கிறார். இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு மனிதனால் பெற்றதும் இல்லை, அதை நான் கற்றதும் இல்லை, எனக்கு இயேசு கிறிஸ்துவை அதை வெளிப்படுத்தினார். அப்போ அன்றைக்கு இருந்ததான யூதர்கள் இதன் நிமித்தமாகவே பவுலுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சபையை சேர்ந்தவங்க, எருசலேம் சபையில் இருந்தவங்க பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். பாதி கிறிஸ்தவர்கள் பாதி யூதர்கள் எழும்பினாங்க பாருங்க. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், தன் கிரியைகளினால் அல்ல. நீ கிரியை செய்கிறதுனால ஒருவன் என்ன செய்யறது இல்லை, ரட்சிக்கப்படுகிறது இல்லை. அவன் எதனால ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுகிறான். கிரியை என்றால் என்ன, அந்த காலத்தில் நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணினால் 10 கற்பனைகளை என்ன செய்யணும், கை கொள்ளணும். நீ நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணினால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொள்ளணும். அதை கை கொண்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், கை கொண்டாதான் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப பவுல் சொல்லுகிறார், அது கிரியை. கிரியை செய்து ஒருவனும் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. கிரியை செய்யாமலே நம்ம நீதிமான் ஆக்குகிற இடத்துல விசுவாசம் வைப்போமானால் அந்த விசுவாசமே நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. அப்ப விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, கர்த்தருடைய ஈவு. அப்போ பவுல் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா போதுங்கிறார். எதை விசுவாசிக்கணும், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்களேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் இது எழுப்பினார் என்று சொல்லுங்க. எங்க விசுவாசிக்கணுமா, இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் இல்லையா. அடுத்த வசனம் வாசி மக்களே, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, நீ ரட்சிக்கப்படணும்னா நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டியது இல்லை. நல்லா கவனிங்க, விருத்த சேதனம் பண்ண வேண்டாம். நீ இருதயத்தில் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. எதை, எனக்காக ஒரு சிலுவையில் மரித்து அவர் உயிர் தெழுந்தார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் மாத்திரமல்ல, இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆமென். கிரியைகளினால் அல்ல, நல்ல கவனிங்க, கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறான். இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு மனிதனால்
பெற்றதும் இல்லை, மனிதனால் கற்றதும் இல்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்களேன். 1 கொரிந்தியர் 11 23ஆம் வசனத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் வாசிக்கலாமா? 23 இருந்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து, போதும், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் இதை வாசிக்கிறோம். இப்போ பவுல் எதை குறிப்பிடுகிறாருங்க? ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிற காலத்தில் 12 சீசர்களும் யூதாஸ் உட்பட அவரோடு கூட இருக்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு என்ன செய்தாரா? கொடுத்தார். இந்த சத்தியத்தை கூட அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் சீசர்கள் எனக்கு சொல்லல. இயேசுவோடு கூட இருந்த பேதுருவோ யோவானோ எனக்கு அதை சொல்லல. எனக்கு யார் சொன்னா? அல்லேலூயாவா, அல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷங்கள் எல்லாம், மத்திய எழுதின சுவிசேஷம் எழுதுனது யாரு? மத்தேயு என்கிறதான சீசன் இல்லையா? மார்க்கு யார் எழுதுறா? மார்க்கு எழுதினார். அவர் அன்றைக்கு அவரோடு கூட சீடராக இருந்தார்னா இல்லை, பிந்திய காலத்தில். இந்த மார்க்கு யார் என்றால் பர்னபாவுடைய சகோதரியின் மகன். இவர் பிந்திய காலத்தில் பேதுருவுக்கு உடன் ஊழியக்காரராக இருந்தார். ஆரம்ப காலங்களில் முதல் மிஷனரி பயணத்தில் பவுலுக்கு உடன் ஊழியக்காராய் போனவர். பவுலும் பர்னபாவும் போகிறாங்க இல்லையா? அந்த நாட்களில் இவர் உடன் ஊழியக்காராக இருந்தவர். பின்பு கொஞ்சம் பாடுகள் கஷ்டங்கள் வந்த உடனே இடையில ரிட்டர்ன் ஆயிட்டார். அதனால 2வது மிஷனரி பயணமாய் போகும்போது மார்க்குவை கூட்டிட்டு போக வேண்டாம் என்று பவுல் அவரை கழிச்சிட்டார். அப்போ இதனால பர்னபாவுக்கும் பவுலுக்கும் என்ன உண்டாயிற்று? வாக்குவாதங்கள் உண்டானது. அதனால பவுல் சீலாவை கூட்டிக் கொண்டு வேறு பாதி போயிட்டாரு மிஷனரி ஊழியத்திற்கு. பவுலும் சீலாவும் போயிட்டாங்க 2வது மிஷனரி பயணத்தில். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு அவர் ஒரு பக்கம் மிஷனரி பணி ஊழியத்தை செய்யும்படி போய்விட்டார். ஆனால் பிந்திய காலத்தில் இந்த மார்க்கு பேதுருவுக்கு நல்ல ஒரு சீசனாக, என்னோட பேதுருக்கு உடன் ஊழியக்காரராக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த பேதுரு மூலமாகத்தான் மார்க்கு அவர் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் அறிந்து மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுகிறார். ஆனால் லூக்கா அவர் யாரா இருந்தாரா? ஒரு மருத்துவர். இந்த மருத்துவர் பவுலோடு கூட என்ன செய்கிறார்? ஊழியத்தில் அதிகமாக டிராவல் பண்ணுகிறார். பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறார். இவர் ஒரு கிரேக்கன் என்று சொல்றாங்க. இந்த லூக்கா என்கிறவர் ஒரு கிரேக்கனா இருக்கணும் என்று சொல்லுகிறார்கள். இந்த இவர் எழுதினதான 2 புஸ்தகம் எதெல்லாம்? ஒன்று லூக்கா சுவிசேஷம், இன்னொன்று அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த 2மே யார் தான் எழுதினார்? லூக்கா எழுதினார். யாருக்கு எழுதுகிறார் என்றால் கனம் பொருந்திய தெயோப்பிலுவே என்றதான ஒரு மனிதனுக்கு எழுதுகிறார். இந்த தெயோப்பிலு யாரு என்றால், இந்த தெயோப்பிலு அன்றைய ரோம அரசாங்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான அரசாங்க அதிகாரி. இவர் எங்கே ஆண்டவரை அறிந்து கொண்டார் என்றால், லூக்காவும் இவரும் ஒன்றாய் மருத்துவ கல்லூரியில் படித்தார்கள் என்று சொல்றாங்க. நண்பர்கள், மருத்துவ கல்லூரியில் படித்தவர்கள். பிந்தைய காலத்தில் லூக்கா பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்குள்ள வந்து விட்டார். தன் நண்பனாகிய இந்த ஸ்தோத்திரம் தெயோப்பிலுக்கு இவர் சுவிசேஷத்தை எழுதினார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதின சுவிசேஷம் தான் லூக்கா. பின்பு அப்போஸ்தலர் நடபடிகள். இப்போ இவங்க கேட்டெல்லாம் இவங்க நிறைய பேர் எழுதினாங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் இப்படி யார் மூலமாகவும் கேட்டு நான் என்ன செய்யலை, நான் எழுதலை. ஆனால் எனக்கு யார் வெளிப்படுத்தினா? கர்த்தரே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் அப்போ பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். எந்த காரியத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் மூலமாய் புதிய ஏற்பாட்டு சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் வேற யார் மூலமாய் அவ்வளவாய் வெளிப்படவில்லை. இன்றைக்கு நமக்கு சபையினுடைய சத்தியங்கள் எல்லாமே பவுல் மூலமாய் அதிகமாய் கொடுக்கப்பட்டது. இவைகளெல்லாம் நிருபங்கள் எழுதப்பட்டது. பவுல் எழுதின நிருபங்கள் 14, சிலர் 13 சொல்லுவாங்க. ஆனால் எபிரேயர் நிருபத்தை சேர்த்தீங்கன்னா 14 எபிரேயர் நிருபத்தையும் பவுல் தான் எழுதியிருக்கிறார் என்பது நீங்கள் ஆணித்தரமாக தெரியும். சரி, அப்போ பவுல் இதில் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னதான சுவிசேஷம் ஒரு மனிதனாலும் அல்ல, மனிதன் மூலமாயும் நான் கற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க. சில நேரங்கள் நம்ம எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும்
ஊழியக்காரங்க பிரசங்கிப்பதற்கு அவர்கள் அநேக சில காரியங்களை தங்களுக்கு தெரியாதவைகளை போய் அவர்கள் அங்கே ஆன்லைன்லையோ இல்லைன்னா யாராவது ஒரு நல்ல வளர்ந்த முதிர்ந்த வேத பண்டிதருடைய சில பிரசங்கங்களை கவனித்தாலும், ஆனால் இவர்கள் ஜெபம் பண்ணி இவர்களுக்குள்ளே அந்த ஆணித்தரமான ஒரு வெளிப்பாடு வந்தாதான் அதை உறுதியாக மக்களோடு கூட பிரசங்கிக்க முடியும். அப்படி பேசுகிற வார்த்தைகள் தான் மக்களுடைய இருதயங்களில் கிரியையும் செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் மனிதனால் அறிந்து கொள்கிறது நல்லதுதான், ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடுகளும் நமக்கு தேவை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தணும், சில காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்கணும். இன்னைக்கு சில பிள்ளைகள் இடறி போகிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று சில ஆட்கள் சொன்னது நிமித்தமாய் வேலையை விட்டுவிட்டு இவர்கள் ஊழியத்திற்கு வந்து வேலையையும் இழந்து ஊழியத்திலேயும் பயன்படாமல் ஊழியத்தையும் செய்ய முடியாமல் நடுத்தெருவில் நின்றவர்கள் அநேகர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அவர் நல்ல ஒரு சபையில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இருந்த ஒரு சபையில் போதகராக இருந்தார். அவரை ஒரு தீர்க்கதரிசி ஒரு தடவை அவங்க சபைக்கு வந்திருக்கிறார். அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் உம்மை மேய்ப்பராக அல்ல, கர்த்தர் உம்மை ஒரு மிஷனரியாக கர்த்தர் உம்மை அனுப்புகிறார் என்று சொன்னார். இவர் அதை அப்படியே நம்பி அதுக்கு கீழ்ப்படிந்து இவர் அந்த பாஸ்டருடைய அந்த அந்த பணியை விட்டு இவர் வேற ஒரு இடத்துக்கு பெங்களூருக்கு மிஷனரியாக போயிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு வேறொரு போதகரை நியமித்தார்கள். சபைக்கு பாஷா வச்சுட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் தான் இருக்கும். ஒரு 2 ஆண்டுகளில் அவர் திரும்ப மறுபடி வந்து அந்த சபை பொறுப்பை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, ஏற்கனவே அங்கே ஒரு மேய்ப்பனை நியமித்து விட்டோம், உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சொன்னோம், நீங்கள் கேட்கல என்ன, ஆகையினால இனி அந்த சபைக்கு உங்களை மேய்ப்பனாக நியமிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவருடைய மனைவி ஒரு ஆசிரியராக இருந்ததுனால அவர்கள் வாழ முடிந்தது. பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு எந்த ஊழியமும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் அவர்கள் ஒரு தனி இண்டிபெண்ட் ஒரு சபை ஆரம்பித்தார்கள். எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் ஒரு 4 பேர் 5 பேர் தான் நான் வருகிற காலம் வரைக்கும் இருந்தார்கள். நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த தீர்க்கதரிசிங்கருடைய சொல்லை கேட்டு இவர் போனதுனால ஊழியமும் போச்சுது, ஆசீர்வாதமும் போச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கர்த்தர் தந்தாரா? நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் என்னை மிஷனரியாக அழைக்கிறார், வச்சு கொடுங்க, என்னை அழைக்கிறார். ஆண்டவர் யாருக்கு வெளிப்பாடு தரணும்? நான் சொல்கிறேன், இன்னொரு மிஷனரிக்கு சொன்னால் கூட, இன்னொரு போதகர் மூலம் வெளிப்படுத்தினா கூட அதை உறுதிப்படுத்துகிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஒரு வெளிப்பாடு வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாம்பேயில் ஒரு பெரிய பாஸ்டர், அவர் போய் சொன்னார் ஒரு இடத்துல, உங்கள் மகளை ஆண்டவர் என் பையனுக்கு திருமணம் பண்ணும்படி ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார். தாடியெல்லாம் இவ்வளோ நீளம் வச்சிருப்பார், எனக்கு அவர் நல்லா தெரியும், ஏன்னா எங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் எடுத்திருக்கிறார். ஏன்னா அப்போ சொன்னார், உங்கள் மகளை என் பையனுக்கு திருமணம் பண்ண சொல்கிறார். ஏன்னா அது பெரிய வசதியான குடும்பம், அந்த பிள்ளை நல்ல ஒரு பாம்பேயில் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குது. அவர்கள் நம்பி என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 2 வருடத்தில் விவாகரத்து ஆகி போனது. விவாகரத்து. அதே ஆள் இன்னொரு பையனுக்கு இன்னொரு இடத்துல அதே வார்த்தை யூஸ் பண்ணார். சொன்னார், கர்த்தர் உங்கள் மகளை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கிறார், உங்கள் மகளை தான் ஆண்டவர் முடிக்க சொன்னார். அவங்க ஞானமாக சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறது எங்கள் பொண்ணு, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறது உண்மையானால் அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் தாரோம். அல்லேலூயா. தப்பினார்கள். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். ஏதோ ஒரு பையன் சொல்கிறான் சபையில் நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் உன்னைத்தான் எனக்கு காண்பித்தார், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உன் முகம் வந்து போகிறது அப்படின்னு சொன்னா, நான் சொல்கிறேன், உனக்கு சொன்ன ஆண்டவர் எனக்கு சொல்லட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி சில காரியங்களில் நமக்கு ஒரு சரியான வெளிப்பாடு வேணும்.
பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் ஆனது எந்த மனுஷனால் அல்ல, நான் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் எந்த மனிதனாலும் அல்ல என்று தெளிவாய் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆமென். அப்ப ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டால் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளால இருக்க முடியும்? அதை நம்ம விட்டு யாராவது அகற்றி போட முடியுமா என்றால் கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு ஒரு உறுதி வேணும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இந்த சபையில நான் நாட்டப்பட்டிருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய சித்தத்தினாலே நான் நாட்டப்பட்டிருக்கிறேன், அதிலிருந்து என்னை ஒருபோதும் பிடுங்கி போட முடியாது என்கிறதுல நமக்கு என்ன வேணுமா? ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி நமக்குள்ளே வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிந்து எழுப்பப்பட்டவருமே இருக்கிற நசனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. நான் என்ன சொல்ல வர்றேன், அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள் இந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் பவுல், சவுலா இருந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டு இவன் ஆண்டவருக்குள் வந்த பிறகு கர்த்தர் இவனை புறஜாதிகளுக்குள்ளே அனுப்பினார். புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் இவனை வல்லமையாக பயன்படுத்தினார். எபேசு பட்டணத்தில் மிக வல்லமையாக ஆண்டவரை பயன்படுத்தினார். சபைகள் எங்கும் ஸ்தாபிக்கப்பட்டது. பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு பேதுருவை அப்போஸ்தலனாக நியமித்தவர், இல்லைன்னா உறுதிப்படுத்தினவர், என்னை புறஜாதி மக்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி தேவன் என்னை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று உறுதியாக அதை அவர் சொல்லுகிறார் என்பதை நம்ம கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதில் நான் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு நான் இடையில முந்தி தந்திருக்கணும். இந்த யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா, இந்த யூதர்கள் அன்றைக்கு இந்த ஊழியக்காரங்களாக இருந்தவர்களும் சரி, நிறைய சபையில் இருந்த மக்களும் சரி, எல்லாமே யூதர்கள் தான். கொஞ்சம் கிரேக்கர்கள் உள்ளே வந்தாங்க, அதுவும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆனது. பிந்திய காலங்களில் அவர்களும் வேறு வேறு சபைகளாக பிரிக்கப்பட்டார்கள். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 1 முதல். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். யூதேயாவிலிருந்து வந்து, அதாவது பவுல் போய் ஊழியம் செய்தார்ல, ஊழியம் செய்து எங்கெங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபித்தாரோ அங்கே இவர்கள் என்ன செய்கிறாங்க? எருசலேமிலிருந்து அங்கே போய் சொல்கிறாங்க, பவுல் உங்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துட்டா, நீங்கள் பரிசுத்தா பெற்றீங்க, ஆனாலும் விருத்த சேதனம் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ரட்சிக்கப்பட. நீங்களாம் விருத்த சேதனம் பண்ணி தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? அல்ல இல்லையாவா? அப்போ பவுல் மூலமாக தான் ஆண்டவர் இந்த மாபெரும் இந்த எளிமையான இந்த சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு போனார். எப்பா, நீ கர்த்தர் மேலே விசுவாசித்தா போதும், நீ ரட்சிக்கப்பட முடியும், நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, விருத்த சேதனம் பண்ண வேண்டான்னு கொண்டு போனார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பவுல் இப்போ ஒரு காரியத்தை சபைக்கு சொல்றார். ரோமர் இருந்த நிருபத்தில் பவுல் இதை எழுதுகிறார். நீங்க எப்படி அந்த விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிறீர்கள், ஏன் விருத்த சேதனம் வேண்டாம், மாத்திரமல்ல அது எழுத்தின்படியா இல்லை ஆவியின்படியா என்பதை பவுல் அங்கே விளக்குகிறார். வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிங்க. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும். நல்லா கவனிங்க, இந்த யூதர்கள் இந்த விருத்த சேதனம் பண்ணுகிற விஷயத்தில் ரொம்ப வெறி பிடித்தவர்கள். கோலியாத்துக்கு எதிராக தாவீது யுத்தத்துக்கு போறான். அவன் போகும்போது அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் ஏமாத்திரம், விருத்த சேதனம் பண்ணாதவர்களை அன்றைக்கு அவர்கள் மனுஷனாவே மதிக்க மாட்டான. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிறதான பிராமணர்கள் எப்படி மற்றவர்களை அவ்வளோ அற்பமாக எண்ணுகிறார்களோ, தீட்டு என்று சொல்லுகிறார்களோ, அதே போல தான் இந்த யூதர்கள் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்,
அவ்வளோ அற்பமாக எண்ணுவாங்க. சமாரியர்கள் தொடவே மாட்டான். சமாரியர்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. புறஜாதி மக்கள் விருத்த சேதனம் இல்லாதவன் ஆலயத்துக்குள்ளே வரவே கூடாது. பவுலை எதுக்கு எருசலேமில் பிடிச்சவனை கொல்ல பார்த்தார்கள்? அவனோடு கூட இருந்த ஒரு கிரேக்கனை கூட்டிட்டு வந்துட்டான் என்று சொல்லி தான் அவனை கொல்ல பார்த்தார்கள். அப்போ அவ்வளோ வெறி பிடிச்சவங்க விருத்தேசர். ஆனால் பவுல் சொல்லுகிறார் நீ யூதனே கிடையாது என்றார். நீ எழுத்தின்படி நீ விருத்தேசனம் பண்ணியிருந்தாலும் நீ யாரே கிடையாது. ஏன்னா நீ எழுத்தின்படி விருத்தேசனம் பண்ற, ஆனா பிரமாணத்தை நீ என்ன பண்றது இல்லை, கை கொள்றது இல்லை. ஆகையினால எழுத்தின்படி நீ யூதனே கிடையாது. நல்ல கவனிங்க, நான் வாசிக்கிறேன். ஆதலால் புறம்பாக யூதனானவன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மாம்சத்தில் விருத்தசேதனம் பண்ணிட்டு நான் யார் நீ சொல்ற, நீ யூதன் சொல்ற, நீ யூதனே கிடையாது. அடுத்த வசனம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். இல்லையா சொல்லுங்க. இந்த வெளிப்பாட்டை யாரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேங்கிற, இந்த வெளிப்பாட்டை நான் யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்? தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இப்போ நல்லா வாசிக்கிறேன் பாருங்க. உள்ளத்திலே யூதனானவனை யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி. நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா இவர்கள் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணிட்டு தனக்கென்று என்ன பண்ணியிருக்கிறான்? நான் யாரு? நான் ஒரு யூதன். உலகத்தில் நான் தான் பெரியவன், நான் தான் அறிவாளி, நான் தான் ஞானம் உள்ளவன், நான் தான் கடவுளுடைய பிள்ளை, நாங்கள் கடவுளால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், நான் யூதன். இந்த புகழ்ச்சி மனிதர்களுக்குள்ளே இவர்களுக்கு இருந்தது. அப்ப பவுல் சொல்லுகிறார், எப்ப மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம் கிடையாது. என்ன? உள்ளத்தில் யூதனானவனே யூதன். உன் இருதயம் உன்னை பார்த்து நீ யூதன் சொல்லுதா? இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறியா? இந்த வெளிப்பாட்டை நான் கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டேன். இந்த உள்ளத்தில் யூதனானவன் ஆவியில இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, நான் அது முழுதும் ஆசிரியத்தை பண்ண சொல்றேன். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல. சாமி வரார், சாமி யூதன் வரார், யூதரே அப்படி இல்லை. இந்த புகழ்ச்சி யாரால வருகிறதா? தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பவுலுடைய சுவிசேஷத்தின்படி ஒரு கேள்வி. இப்போ எழுத்தின்படி நம்ம யாரும் என்ன செய்யலை, விருத்த சேதனம் பண்ணப்படலை. ஆவியின்படி நம்ம எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆமே. எங்க சொல்லுங்க, எங்க? இருதயத்தில். இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறவைகள் தான் மனுஷன் என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். புறம்பான யூதன், புறம்பான சுத்தம், புறம்பான அந்த எழுத்தின்படி கிடையாது. நீ வெளியே குளிக்கிற, ஒரு நாளைக்கு 4 தடவை குளிப்பான் யூதன். வெளியே கடைக்கு போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவான்? வாசலில் பெரிய கற்சாடிகள் இருக்கும். ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்களா, அந்த கற்சாடி எதுக்கு வைத்திருந்தாங்களா? கால் கழுவுறதுக்கு. கால் கழுவுறதுக்கு வெளியே கற்சாடியில் தண்ணி வச்சிருப்பான். அடிமைகளை வச்சிருப்பாங்க யூதர்கள். நல்ல வசதியான ஆட்கள், பணக்காரங்களாம் அடிமைகளை வச்சிருப்பான், விலை கொடுத்து வாங்கி. அந்த அடிமைகள் வாசலில் உட்காந்துருப்பாங்க. எஜமான் வந்த உடனே அவருடைய காலில் தண்ணீரை ஊற்றி ஒரு துணி வச்சு துடைப்பான். கால் கழுவாமல் உள்ள போக மாட்டான். சாப்பிடும்போது கை கழுவாமல் சாப்பிட மாட்டான். ஒரு நாளைக்கு 4 தடவை குளிப்பான். இயேசுவோடு கூட இருந்த அந்த நாட்களில் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டாங்கன்னா உடனே குற்றம் கண்டுபிடிச்சு சொல்கிறான், உங்கள் சீசர்கள் எல்லாரும் பிரமாணத்தை மீறுறாங்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரங்க சொன்னார், எப்போ ஒருத்தன் கை கழுவாமல் சாப்பிடுகிறதுனால அவன் தீட்டுப்படுகிறது இல்லை. ஏன்னா அவன் சாப்பிட்ற ஆகாரம் அவன் வாய் வழியாக உள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகி ஆசன வழியாய் கழிந்து போகிறது. அது அவனை தீட்டுப்படுத்தாது. எது தீட்டுப்படுத்துகிறது? இருதயத்திலிருந்து வருகிற சுபாவமே. வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து உள்ளே போகிறது ஒன்றும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை மீன் சாப்பிட்டா சொல்லுங்க தீட்டுப்படுத்துமா? செவ்வாய்க்கிழமை மீன் சாப்பிட்டா தீட்டுப்படுத்துமா? சொல்லுங்க. அல்லேலூயாவா?
வருது, நமக்கும் வருது. என்ன லெந்து நாட்கள், கஸ்தி நாட்கள். இந்த நாட்களில் சொல்லுங்களேன், இந்த நாட்களில் மட்டன் சாப்பிட்டா தீட்டுப்படுமா? அப்போ நீ புறஜாதி மக்களை எழுத்தின்படி நீ தீட்டுப்படுவான்னு சொன்னா இதுவும் தவறுதான். அல்லேலூயா. ஏனென்றால் நீ புசிக்கிறதுனால நீ தீட்டுப்படுகிறதே கிடையாது. சரியா? வாசிக்கலாம். மனுஷனுக்கு அவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும். 20வது வசனத்திலிருந்து அதை நீங்க கவனிங்க. 20லிருந்து, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும். எது தீட்டுப்படுத்துது? இப்ப எங்க விருத்த சேதனம் பண்ணணும்னு கவனிங்க. அல்லேலூயா. எதை விருத்த சேதனம் பண்ணணுமா? மாம்சத்துல இல்ல. அல்லேலூயாவா. வெறும் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ற மாதிரி போய் ஒரு தண்ணியில முங்கி ஞானசானம் எடுத்துட்டு நானும் பெந்தேகோஸ்தே விசுவாசி அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அல்லேலூயாவா. விருத்த சேதனம் எங்க பண்ணப்படணும்? இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளே ஆகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அல்லேலூயாவா. இப்ப இது இந்த உள்ளத்தில் இருக்கு பாருங்க, இதைத்தான் கட் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க விருத்தேசனம் அந்த நுனித்தோலை வெட்டுறது தானே. அப்ப சொல்றேன், அந்த விருத்தேசனம் இல்லப்பா. நீ எங்க கட் பண்ணணும் சொல்லுங்க. வெறும் தோலை மட்டும் கட் பண்ணிட்டு நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், நான் யூதன் ஆயிட்டேன், இல்ல விட்டா நான் வேற ஒரு ஜாதிய மதஸ்தனா மாறிட்டேன், நேத்து நான் சோத்திரம் ஹரிகிருஷ்ணனா இருந்தவன் இன்னைக்கு அப்துல்லாவா மாறிட்டேன், வெட்டின உடனே மாறிட்டேன். நோ 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 நோ. அல்லேலூயாவா. நீ வெட்டுறதுனால என்ன செய்யறது இல்லை. நீ கடவுளுடைய பிள்ளையா மாறதில்லை, ரட்சிக்கப்படுகிறது இல்லை. ஒரு தொப்பியை வச்சுறதுனால நீ மாற போறது இல்லை. ஏன்னா யூதனும் தொப்பியை வைப்பான் பாருங்க, மாற போறது இல்லை. எதை வெட்டணும் சொல்லுங்க? இருதயத்துக்குள்ள இருந்து அங்க விளையுது பாரு, இருதயத்துக்குள்ள விளைந்து கொண்டு அங்க இருக்கு, அதை கட் பண்ணணும். இதுதான் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். இதுவே உண்மையான விருத்த சேதனம். இவனே யூதன் என்று சொல்லுகிறார். ஆமென். சரி, இப்போ நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா சொல்லுங்களேன்? விருத்த சேதனத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, இல்லை விசுவாசத்தினால ஆவியினால இருதயத்தில் இருக்குதானே அந்த பாவங்களை ஆண்டவர் எடுத்து போட்டு இதன் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்று கேட்டால், இருதயத்தில் இருக்கிறதான பாவங்களை எல்லாம் ஆவியின் வசனத்தினால, பட்டயத்தினால அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வெட்டி போட்டிருக்கிறார். இப்ப இருதயத்தில் இருக்கிறதானே அவைகள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால நான் ஒரு ஆவிக்குரிய யூதனாக, யூத பெண்ணாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நாம எல்லாரும் உயர்ந்தவர்களா இருக்கிறோமா? ஆவியின்படி நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ஒரே ஆவியின் ஜாதிகளாக, இல்லை ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். இவர்களுக்குள்ள ஜாதி இருக்குதா? தலையை ஆட்டுவோமே தவிர ஆனா உண்மையில கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது நம்ம எப்படி தான் பார்க்குறோம்? செட்டியாரை தான் வேணுங்கிறோம், பிள்ளைமாரை தான் வேணுங்கிறோம், நாடாரை தான் வேணுங்கிறோம். அங்கே ஒன்றும் விருத்தசேதனம் பண்ணப்பட்ட மாதிரி தெரியலையே, அங்கே இன்னும் இருதயத்தில் இருக்குதே. ஜாதி என்கிறதான ஒரு விருத்தசேதனம் பண்ணப்படாத ஒன்று உள்ளே தொங்கிக்கிட்டு இருக்குது இருதயத்தில். அதை வெட்டணுமா வேண்டாமா? அதுதான் சரியான விருத்தசேதனம். இன்னும் எழுத்தின்படி நம்ம யாரா இருக்கிறோம்? புறஜாதி மார்க்கத்தாரா இருக்கிறோம், ஆவிக்குரிய யூதனாக மாறல. இந்த விஷயத்தில் நாம எல்லாரும் வெட்கப்பட வேண்டியது இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பெரிதாய் வளர்ந்து கொண்டு போகிறதற்கு அன்பின் மார்க்கமா? இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று வார்த்தையில சொல்லுகிறார்களே தவிர செய்கையில எல்லாம் கொடூரமான காரியங்கள். நீ வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பி வைக்கிறேன். 1-2 இல்லை, 2 வயது பிள்ளைகளை 60 வயசு கிழமை கல்யாணம் பண்றான். அதெல்லாம் சொன்ன பப்ளிக்ல, பொது இடத்துல சொல்ல முடியாது. அவங்க மார்க்கம் அப்படி சொல்லுது. ஏன்னா அந்த மார்க்கத்தை ஸ்தாபித்ததான அந்த மனிதர் அதை செஞ்சிருக்கிறார். அப்போ
இன்னைக்கு அதே காரியத்தை நான் சொல்றேன். அவங்க அப்ப இன்னைக்கு மக்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கன்வெர்ட் ஆகுறாங்களே, என்ன காரணம்? திருநெல்வேலியில அது என்ன ஊர்? அது மீனாட்சிபுரம். சரிதானே? திருநெல்வேலியில் மீனாட்சிபுரம். அந்த ஊர் முழுவதும் மாறினாங்க. எஸ்சி மக்கள் மற்றவர்களால் அவங்க அற்பமாக எண்ணப்படுகிறதுனால, ஜாதிகளை சொல்லி சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தினதுனால, ஒரு கடைக்கு போனால் ஜாதி, ஒரு டீ குடிக்க போனால் அவங்களுக்கு தனி கிளாஸ். ஏங்க நான் வன்னிக்கோணத்தில் இருந்தேங்க, ஒரே ஒரு 11 மாதம் வன்னிக்கோணதுங்கிற இடத்துல ஊழியம் செய்தேன். அப்போது டீ கடைக்கு போனீங்களா 2 டம்ளர் நாங்கள் அண்ணால் பார்த்தேன். ஒன்று அலுமினியம் டம்ளர் இருக்கும், இவங்களுக்கு சில்வர் டம்ளர், கண்ணாடி டம்ளர் இருக்கும். இல்லைன்னா அவர்களுக்கு சிரட்டை வச்சுருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்கள்? அல்லேலூயா. என்ன நான் சொல்கிறேன், இவர்களை விட அவங்க வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அத்தனை சுத்தமாக இருப்பாங்க. அவனுடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணுகிறதுனால அவங்க போய் சேத்துல காலை வைக்கிறான், நாம் சோத்தில் கையை வைக்கிறதுக்கு அவங்க சேத்துல காலை வைக்கிறான். சரீரத்தில் வேர்வை வடிகிறது இல்லையா, சரீரத்தில் கொஞ்சம் அந்த ஸ்மெல் வருகிறது. அதில் என்ன குறை இருக்குது? அவன் பாடுபட்ட உழைப்பாளி, அவன் உழைக்காட்டா நாம் சாப்பிட முடியாத. இது நிமித்தமாக ஜாதி என்கிற அடிப்படையில் அவங்களை ஒதுக்கி வைக்கிறது சரியா? நான் சொல்லுகிறேன், சாப்பிடுகிற நம்மை விட ஆகாரத்தை கொடுக்கிற அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இருதயத்தில் இன்னைக்கு நம்ம விருத்தசேதனம் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த சுவிசேஷம், இந்த சத்தியத்தை பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மனுஷனால் நான் இதை கற்றுக்கொள்ளலை, எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நான் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன் போல் சொல்கிறேன். ஆமென். அப்போ நீங்கள் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி பாருங்க, உண்மையான சுவிசேஷத்தை மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க. நம்ம யாராக எண்ணப்படுகிறோம்? சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நம்மை பாதகன் போல. இல்லாவிட்டால் இதே இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் தான் பவுலுக்கு விரோதமாக எழும்பி போகிற இடங்களில் எல்லாம் அவரை அடித்து துன்பப்படுத்தினார்கள். நாயை போல இழுத்துக்கொண்டு அவனை தெருவில் போட்டார்கள். அவனை பிடித்து புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் அநேக வருடங்கள் அவர் இருக்கிறார். அங்கே இருக்கிற காலத்தில் தான் இந்த எபேச நிருபத்தை எழுதுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு மனுஷனால் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே நான் இயேசு கிறிஸ்துவுக்கு யாராக மாறினேன்? அப்போஸ்தலனாய் மாறினேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சரி, இதில் ஒரே ஒரு வசனத்திற்கு நான் உங்களை விளக்கத்தை நான் இன்னும் சொல்ல போகிறேன். அந்த எபேசர் 1:1 மறுபடியும் வாசிங்க. எபேசர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு. நீங்க பவுல் எழுதின நிருபங்களில் வாசிங்கன்னா இயேசுவை குறித்து அதிகமான வார்த்தையை கிறிஸ்து இயேசு அப்படின்னு எழுதியிருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன எழுதுறார்? கிறிஸ்து இயேசு அப்படின்னு எழுதுவார். அப்போ இந்த கிறிஸ்து அப்படின்னா என்ன? கிறிஸ்து இல்லையா? கிறிஸ்து என்றால் என்ன? ஏன் அவரை நம்ம கிறிஸ்து இயேசு என்று பவுல் முக்கியப்படுத்துகிறார்? எல்லாரும் அவரை நஸ்ரேனாகிய இயேசுன்னாங்க, இயேசுன்னாங்க இல்லையா? பேதுரு ஜெபம் பண்ணும்போது, அந்த சப்பானி நடக்க பண்ணும்போது எந்த வார்த்தை சொல்றார்? நஸ்ரேனாகிய இயேசுன்னார் இல்லையா? அப்போ இங்கே பவுல் அநேக இடங்களில் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசுங்கிறார். அந்த இயேசுக்கு முன்னாலேயே கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். ஏன் அதை இம்பார்ட்டன்ட் பண்ணார்? கிறிஸ்து என்றால் என்ன என்றால், கிரேக்க வார்த்தையில் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சொல்லுங்க, கிறிஸ்து என்னவா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால தான் இன்றைக்கும் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை கிறிஸ்து உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. அப்போ கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பைபிள் ஆதாரம் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேக வசனங்கள் உண்டு. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வேகமாய் சொல்லுகிறேன். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாமா? 2ஆம் சங்கீதத்தில், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அடுத்த வசனம்,
தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். நீங்க கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா இது யாரை பற்றி சொல்லுது நமக்கு தெரியும். யாரை பற்றி சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசுவை பற்றி சொல்லுது இல்லையா? இந்த 2ஆம் சங்கீதம். சரி, இப்போ இங்க சொல்றார், நான் அவரை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அந்த அபிஷேகம் பண்ணினார் என்பதுதான் கிறிஸ்து. இன்னைக்கு காலையில நான் யெகூவை பற்றி பேசினேன். யெகூவை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? ஆகாவின் குடும்பத்தை முற்றிலுமாக அழிப்பதற்காக அபிஷேகம் பண்ணினார். அதே போல தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஆசாரிய அபிஷேகம் கொடுக்கிறார், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படி செய்யும் போது அவர்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்கப்படுகிறது. இங்கே கிறிஸ்துவை தேவர் அபிஷேகம் பண்ணி, அதாவது கிறிஸ்து தன்னுடைய குமாரனை அபிஷேகம் பண்ணும்போது என்ன வேலை அவருக்கு கொடுக்கப்படுகிறது? ஒரு ஆள் அபிஷேகம் பண்றாருன்னா என்ன கொடுக்கப்படும்? ஒரு வேலை இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நான் வர்ற காலத்தில் நான் சொல்றேன், நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் என்றால் நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ளணும். சரி, இப்போ இயேசுவுக்கு என்ன வேலை சார் கொடுக்கப்பட்டது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிங்க, பவுல் அங்க என்னதான் சொல்றேன்? ஆண்டவர் என்னை எதற்காக பிரித்து எடுத்திருக்கிறார்? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு. இந்த சுவிசேஷம் நான் யார் மூலமா கற்றுக்கொண்டேன்? இயேசு தான் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இங்க இயேசுவை கர்த்தர் எதுக்கு அபிஷேகம் பண்ணினாரா? நல்லா கவனிங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவனும் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் எங்கே வாசிக்கலாம்? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தின் அந்த ஆலயத்துக்கு போயிருக்கும் போது அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொடுத்தார்கள். அவர் எடுத்து வாசித்ததான வசனம் இதுவே. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 22 வரைக்கும் இதே வார்த்தை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒன்று கவனிங்க. இப்போ இயேசுவை பவுல் யாராக குறிப்பிடுகிறார்? கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுகிறார். ஆமென். எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? முதல்ல சொல்லுது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்போ நான் எல்லாரும் கேட்குறேன், கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயாவா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து, நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து உடையவர்கள். அவர் எதற்கு அபிஷேகம் பண்ணினார்? சுவிசேஷத்தை அறிவிக்க. நம்மை எதற்கு அபிஷேகம் பண்ணினார்? அந்நிய பாஷைகளை பேச. அப்படிதானே? இதில் மட்டும்தான் பெந்தேகோஸ்தே சபை ரொம்ப கவனம் செலுத்துது. அது பேசுகிற பாஷை என்னவோ ஒன்றும் தெரியல, அது கரெக்டாக தப்பா, பழக்க தோஷத்தில் வருதா, ஒருவரை பார்த்து ஒருவர் வருதா, ஒன்றும் புரியல என்ன. ஆனால் ஆண்டவர் என்னை உண்மையாகவே அபிஷேகம் பண்ணி இருப்பாரானால் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற பாரம் தானாகவே வரும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அதை நடத்தும். ஒருவரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர்களை ஒந்தி தள்ளுவார். நான் சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, நீ உண்மையாகவே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாயானால் முதல் காரியம், நீ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயாவா? ஏனென்றால் பேதுரு இதை சொல்லுகிறார், நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருடைய சொந்த ஜனமாயும் நாம் இருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. அல்லேலூயாவா? ஜோமனோமா ஜோமனோமா எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே
என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான எல்லாரும் அன்பர் இயேசு ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நான் தேவனுடைய சித்தத்தினாலே தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் விருத்த சேதனம் செய்ததுனால, ஏதோ ஒரு கிரியை செய்ததுனால நான் ரட்சிக்கப்படலை. நான் நல்லவனாக இருந்ததுனாலோ, தான தர்மம் பண்ணினதுனாலோ, ஏதோ ஒரு கிரியை செய்ததுனால நான் ரட்சிக்கப்படலை. எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியைகளினால் அல்ல, ஒருவர் செய்கிறதான கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நிச்சயம் இருக்கிறது. மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை நான் மனிதனாலும் அல்ல, மனிதன் மூலமாயும் அல்ல, கிறிஸ்துவை எனக்கு அதை வெளிப்படுத்தினார். எந்த சுவிசேஷம்? விசுவாசத்தினாலே தான் ரட்சிப்பு. விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. மாத்திரமல்ல, எழுத்தின்படி விருத்த சேதனம் பண்ணுகிற விருத்த சேதனம் அல்ல, ஆவியினாலே இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனிதனால் அல்ல, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப நான் ஒரு ஆவிக்குரிய யூதன், நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள், நான் ரட்சிக்கப்பட்டவள் என்று எதை என்னை உறுதிப்படுத்துகிறது என்றால் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனமே. அன்றைக்கு யூதர்களுக்கு தன் சரீரத்தில் உண்டான விருத்த சேதனம் அடையாளமாக இருந்தது. நம்முடைய ஆவியில் உண்டாகிற விருத்த சேதனம் தான் நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம். அன்பு பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் உங்க இருதயத்தில் உண்டானவைகளை விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறோம்? தேவையில்லாத காரியங்கள், பக்திக்கு ஏற்ற இல்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலகத்தில் எதை மேன்மையாக சொல்லுகிறார்களோ அந்த காரியங்கள், மேட்டிமைகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், கொலைபாதகங்கள், பொல்லாங்கானவைகள இவைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகளை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். நீ உண்மையான கர்த்தருடைய பிள்ளையானால், ஆண்டவர் மேல நீ விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், உன் இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி, உயர்வு தேவனால் கொடுக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அவர்கள்தான் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது கிறிஸ்து. கிறிஸ்து என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நாம யாரா இருக்கிறோம்? கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறோம்.
கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் நான் சொன்ன 3 காரியங்கள் உங்களுக்கு விளங்குகிறதா? 1, விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 2, இருதயத்தை ஆவியினாலே விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறோம். 3, கிறிஸ்துவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகள், இந்த காரியத்தை உணர்கிற மக்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், மாத்திரமல்ல எந்த மனுஷனாலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, கிறிஸ்துவே என்னை ரட்சித்தீர், மாத்திரமல்ல இருதயத்தில் உள்ளவைகளை நான் விருத்த சேதனம் பண்ணணும்ப்பா. இன்னும் ஏதாகிலும் இருந்தால் அவைகளை உம்முடைய வசனத்தை கொண்டு, வார்த்தையாகிய பட்டயத்தை கொண்டு, ஆவியின் கிருபையினாலே எனக்குள்ளே இருக்கிறதான அந்த மாம்சத்திற்குரிய சுபாவங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். ஆண்டவரே, கிருபை தாரும். 3வது, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? சுவிசேஷத்தை நான் சொல்லுவதற்காக. ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய், ஆவியினாலே இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய், கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய புகழ்ச்சி அது மனிதனால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகள் சுடர்களைப் போல பிரகாசிப்பார்களாக, கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசிப்பார்களாக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். செலுத்தின காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். 100 நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். எல்லா துதி கன மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.